அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம 4ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகம் பருவம் 2 பாடம் 7 நன்னெறி அப்படின்ற பாடப்பகுதியை நம்ம பார்க்க போறோம். நன்னெறி அப்படின்றது ஒரு செய்யுள். இன்சொலால் அன்றி இருநீர் வியனுலகம் வன்சொலால் என்றும் மகிழாதே பொன்செய் அதிர்வலையாய் பொங்காது அழல்கதிரால் தன்னின் கதிர்வரவால் பொங்கும் கடல். மறுபடியும் படிக்கலாம். இன்சொலால் அன்றி இருநீர் வியனுலகம் வன்சொலால் என்றும் மகிழாதே பொன்செய் அதிர்வலையாய் பொங்காது அழல்கதிரால் தன்னின் கதிர்வரவால் பொங்கும் கடல். இந்த பாடல் எழுதியவர் சிவபிரகாச சுவாமிகள். சொல்லும் பொருளும் இன்சொல் அப்படின்னா இனிமையான சொல், வன்சொல் அப்படின்னா கடுமையான சொல், அதிர்வலை அப்படின்னா ஒலிக்கின்ற வளையல், அழல் கதிர் அப்படின்னா கதிரவனின் வெப்ப கதிர்கள், தன்னின் கதிர் அதனுடைய பொருள் குளிர்ச்சி பொருந்திய நிலவின் ஒளி. இப்போ இந்த பாடலுடைய பொருள் என்னன்னு பார்க்கலாம். பொன்னால் ஆன ஒலிக்கும் வளையல்களை அணிந்த பெண்ணே, கடலானது கதிரவனின் வெப்பத்தை கண்டு பொங்காது, குளிர்ச்சி பொருந்திய நிலவின் ஒளி கண்டுதான் பொங்கும். அதுபோல கடலால் சூழப்பட்ட இப்பெரிய உலகில் வாழும் மக்கள் இன்சொற்களை கேட்டு மகிழ்வார்களே அன்றி வன் சொற்களை கேட்டு மகிழ மாட்டார்கள். இதுதான் அந்த பாடலுடைய பொருள். அதாவது பொன்னாலான வலையில போட்டுட்டு இருக்கிற பெண்ணே, கடலானது கடல் இந்த கதிரனுடைய வெப்பத்தை கண்டு அது பொங்காதா என்னைக்குமே, ஆனா குளிர்ச்சி பொருந்தி அந்த நிலவனுடைய ஒளியை கண்டுதான் பொங்குமா. அது போல இந்த கடலால சூழப்பட்ட இந்த பெரிய உலகில் வளர மக்கள் இன்சொற்களை கேட்டுதான் மகிழ்வார்களாம். இன்சொற்கள் அப்படின்னா இனிமையான சொற்களை கேட்டு தான் மகிழ்வார்கள். ஆனால் வன் சொற்களை கேட்டு யாருமே மகிழ மாட்டாங்க. வன் சொற்கள் அப்படின்றது கடுமையான சொற்களை கேட்டு யாரும் மகிழ மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா. இன்சொல் இந்த சொல்லை பிரித்து எழுதும்போது இனிமை கூட்டல் சொல். அதிர்கின்ற வலை, அதிர்கின்ற அந்த சொல்லுடைய பொருள் ஒலிக்கின்ற. அடுத்து வியன் உலகம், வியன் உலகம் இதை பிரித்து எழுதும்போது வியன் கூட்டல் உலகம், வியன் உலகம். அடுத்து வினாக்களுக்கு விடையளிக்க. முதல் கேள்வி, நன்னெறி பாடலின் மைய கருத்து யாது? முதல் கேள்விக்கான பதில், கடலால் சூழப்பட்ட இப்பெரிய உலகில் வாழும் மக்கள் இன்சொற்களை கேட்டு மகிழ்வார்களே அன்றி வன் சொற்களை கேட்டு மகிழ மாட்டார்கள். இதுதான் அந்த பாடலுடைய மைய கருத்து. அடுத்து இரண்டாவது கேள்வி, கடலின் அலைகள் எப்பொழுது பொங்கி எழும் என்று பாடலில் கூறப்பட்டுள்ளது. இதுக்கான பதில், குளிர்ச்சி பொருந்திய நிலவின் ஒளியை கண்டு கடலின் அலைகள் பொங்கி எழும். அடுத்தது பொறுத்துக. இன்சொல் அப்படின்னா இனிமையான சொல், வன்சொல் அப்படின்றது கடுஞ்சொல், அழல் கதிர் அப்படின்னா கதிரவனின் ஒளி, தன்னின் கதிர் அப்படின்றது நிலவின் ஒளி. நன்றி.